இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல்ல கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்ற விஷயம் நம் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு செய்தி மிக பரபரப்பை உலகளாவ ரீதியில் ஏற்படுத்தியிருந்துச்சு. கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் கணேமுல்ல சஞ்சீவ என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாத்தாள உறுப்பினர். இந்த உறுப்பினரை கொலை செய்வதற்கு திட்டமிட்ட 2 பேர் உட்பட மொத்தமாக 6 பேர் இன்றைய தினம் இந்தோனேசியாவில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று சொல்லலாம். அதாவது இது போன்ற ஒரு கைது நடவடிக்கை இதுக்கு முதல்ல குறைவுண்டு சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இந்த ஒரு கணேமுல்ல சஞ்சீவ் அவர்களை கொலை செய்கிறதுக்கு திட்டமிட்ட 2 பேர் உட்பட மொத்தமாக 6 பேரை ஒரே நாளில் ஒரே தடவையில் இந்தோனேசியாவில் வச்சு 6 பேரையும் கைது செய்யப்பட்டிருக்கிறது. இது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தியிருக்கிறோம் சொல்லலாம். இலங்கையில் இப்போ அண்மை காலமாக பார்த்துட்டுருக்கிறோம். அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரலாற்றில் ஒரு ஏடாக பதிவு செய்யப்படக்கூடிய விஷயங்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்வது பார்த்தாலும் பெரிய பெரிய உறுப்பினர்கள் மெயினே இவர்கள் தான், இவர்களை போன்றவர்களை கைது செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு ஆட்சியில் தான் இது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது, நம்மளால் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதே நேரத்தில் அனுராதபுரத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஒரு பாடசாலையில் ஒரு குற்றச்செயல் இடம்பெற்றிருக்கிறது ஒரு ஆசிரியரால். அனுராதபுரத்தில் ஒரு பிரபலியமான பாடசாலை கலவன் பாடசாலை. இந்த பாடசாலையில் கல்வி கற்ற ஒரு 12 வயதுடைய ஒரு மாணவியை ஒரு ஆசிரியர் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார். இந்த குறிப்பிட்ட சந்தேக நபர் திரப்பன பகுதியைச் சேர்ந்தவர். அனுராதபுர இந்த பாடசாலைக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கின்றார். இந்த ஆசிரியர் செய்த மிகப்பெரிய கேவலமான செயல் இந்த 12 வயதுடைய மாணவியை துஷ்பிரயோகம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கிணங்க அந்த மாணவியுடைய பெற்றோர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததுக்கு அடிப்படையில் இந்த ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அங்கங்கே பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. பார்க்கலாம் எப்பொழுது இந்த நாடு திருந்தும் என்று சொல்லி. அதே நேரத்தில் இப்போ அண்மை காலமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பெரிய பெரிய பிரபல்யங்கள், அதாவது சொல்லப்போனால் கிரிக்கெட் வீரர்கள் அடிக்கடி வந்து சந்திக்க வாரது வழக்கமாக காணப்படுகிறதாம். அந்த வகையில் லசித் மாலிங்க வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதல்ல மஹிந்த ராஜபக்சவை அவர் வீட்டுக்கே வந்திருந்தார் சந்திக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் இன்னும் ஒரு வீரர் அவரும் அவருடைய மனைவியும் மஹிந்த ராஜபக்சவுடைய வீட்டுக்கு இன்றைய தினம் வந்திருக்கிறாங்க. இது எதற்காக வந்தார், இதுக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது, இது அரசியல் சம்பந்தமாக ஏதாச்சும் வரப்போகிறதா எதிர்காலங்களில், இவ்வாறான விடயங்கள்லாம் இன்னும் வெளிப்படலை. ஆனால் ஒரு நாள் வெளிப்படும். பார்க்கலாம் என்னதான் நடக்க இருக்கிறேன்னு சொல்லி. அதே நேரத்தில் அந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதுக்கு பின்னால் அவருக்கு ஆதரவாக வழியில் அந்த நீதிமன்ற வளாகத்துக்கு அருகாமையில் ஆர்ப்பாட்டங்கள் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி தாக்கப்பட்டிருந்தார். ஏதோ போத்தலால் எறிஞ்சி அவரை காயப்படுத்தியிருந்தாங்க. அந்த போத்தலால் எறிஞ்சவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அவர் ஒரு நகரசபை உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்றது. அவரை உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்தவர்களையும் கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நிச்சயமாக இதுவரைக்கும் அந்த ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்தது கிட்டத்தட்ட ஒரு 20 பேரை அடையாளம் கண்டிருப்பதாக இந்த வீடியோ பதிவு செய்கின்ற இடத்துல சொல்லப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இந்த போலீஸ் அதிகாரியை காயப்படுத்தியவரையும் இனங்கண்டு அவரையும் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எதிர்வரும் 1ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாக கடற்றொழில் அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு ஜனாதிபதியுடைய பயணம் மிக ஒரு பெருமதியான பயணமாக அமையும் என்று சொல்லப்படுகின்றது. அவரவருடைய காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கமாக இந்த பயணம் அமைய இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அன்றைய தினம் ஜனாதிபதி செல்லக்கூடிய அன்றைய தினம் அந்த காணிகள் விடுவிக்கலாம், அல்லது அதுக்கு அடுத்த நாள் இந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம், அல்லது ஜனாதிபதி செல்வதற்கு முதல் நாளே இந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம் என்று அந்த கடற்றொழில் அமைச்சர் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் இந்த செம்மணி மனித புதைக்குழி
அகழ்வுகளை வந்து ஜனாதிபதி நேரடியாக பார்வையிடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. சரி, எந்த ஒரு செய்தி பிரிவுக்கு யாராச்சும் புதுசாக வந்து சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுத்தீன் ரைஸ். நன்றி.